2026ல யாரு சிஎம் வந்தா நல்லா இருக்கும்? 4 ஆப்ஷன் கொடுக்குறோம். உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், அண்ணாமலை. சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. நாங்க 2 பேரும் விஜய் ஃபேன், அதனால விஜய் வந்தா ஜாலியா இருக்கும். விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி. தளபதிக்கு தான். தளபதி என்ன யோசிக்காம தளபதின்னு சொல்ற? என்ன அரசியலுக்கு வந்தா எல்லா ஓட்டு அவருக்கு தான், இளைஞர் ஓட்டு அவருக்கு தானே. விஜய், ஐ வாண்ட் விஜய் டு கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உதயநிதி, செகண்ட் ஆப்ஷன் விஜய். உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, விஜய் இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள யார் வந்தாலும் ஓகே. அண்ணாமலை. அண்ணாமலை வம்பள மாட்டி விடுறீங்களா? அண்ணாமலை எதனாலக்கா? I'm all for Annamale because he's very bright and very brainy, approaches everything with facts. எது எப்படி இருக்குது, எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பப்ளிக்கு அழகாக எடுத்து சொல்கிறாரு. அண்ட் கரெக்டாக சொல்கிறாரு, பொய் சொல்லலை. அதனால ஓகே. அண்ணாமலை அண்ணாமலை எதனால? he is very much efficient, he is capable of, he is desiring person and he is being loved by all the masses of people, irrespective of the age group. Everybody they like his perspective and moreover I like BJP people. ஓகே. எதனால அண்ணாமலை வந்தா சிஎம் ஆனா Yeah. ஓகே கரெக்ட்டா இருக்கும் அப்ப நீங்க சொல்ற ஏதோ ஒரு சில காரணங்கள்? No, he is most desirable. நல்லா அவர் வந்து எஃபிஷியண்ட்டாக இது பண்ணுறதால அவருக்கு தெரியும் எப்படி இது இப்போ இருக்கிறதோட ஐ திங்க் ஹீ இஸ் ஃபார் பெட்டர் கம்பேர்ட் டு அதர் பர்சன்ஸ் ரைட் நோ. He is educated also, no? So he knows how to take the economy into a good stride. So he knows. I think he is a desirable person. He is also a BJP follower. So on the culture, traditions, he will take it to the next generation maybe. That will not deteriorate. ஆப்ஷன் ஒன்று தப்பான கள்ளக்குறிச்சியில் போயிடுச்சுல, அவர் வந்து எங்கேயோ போறாரு, நம்ம இந்தியாவோட இந்த சிஎம் ஆகுறாருல, மோடி சவரங்க போறாரு. முதல்ல தளபதினே போயிட்டு அதை இது பண்ணாரு எல்லாத்தையும். அப்போ நீங்களே பாருங்க, அப்போ யாருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு. அரசியல் வர இப்போ எப்படி நம்மளுக்கு தெரியல, நான் தளபதி அரசியல் வந்து எப்படி பண்ணாலும் தெரியல. ஸ்டாலின் தான் சொன்னார் அரசியல் வர முன்னாடி நல்லா பண்ணு வந்த பிறகு ஒரு ஆட்டத்தை காமிக்கிறாரு எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால திரும்பி மாற்றுவாங்க. ஆள தளபதி கூட்டம் தான் நல்லா இருக்குன்னு நாங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணிக்கிறாரு. அதனால எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கு. நான் கொஞ்சம் தளபதி தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் அரசியல்லாம். உதயநிதி ஸ்டாலின் விஜய் கேட்டால் விஜய் தான் ஃபேன் மேலே அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா சிஎம்னால வரல உள்ள வர பார்க்கலாம். ஆனால் தளபதி வந்து ஃபேன் மேலே நிறைய இருக்குது. ஏன்னா அவர் இப்போ ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறாரு. இப்போ இது நம்ம அரசியல் வர்றாருன்னா நல்லதுக்கு வந்தால் வருவார். ஏன்னா ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி எடுத்தான் அவருக்கு. தாராளமாக சம்பாதிச்சு போட நினச்சாருன்னா பிரச்சனை இல்லை அவருக்கு. இப்போ உள்ள வராருன்னா நம்மள எதாவது பண்ணதான் வருவார், அவ்வளோதான். மித்தபடி இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராரு. அதுக்கு மேலே உள்ள வர வாய்ப்பெலாம் இருக்காது தான் மேபி. ஏன்னா சீமானத்தவங்க அண்ணாமலைத்தவங்க 2 பேரும் விஜய் சாப்பிட்டு தான் வருவாங்க, இப்படி போக மாட்டாங்க. அதனால நான் அதுதான் சொல்கிறேன், வீட்டுக்கே தான் வரும் கட்சி உள்ள அந்த தமிழக வெற்றி கழகம் தான் வரும். ஷுவரா வரும். எல்லாமே காமா ஹேண்டில் பண்ணுவாரு. இப்போ இந்த எஜுகேஷன்ஸ்க்குலாம் 12th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி எஜுகேஷன் பேஸாக இதெல்லாம் நல்லா பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு. ஓகே. வேற விஷயம், வேற ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இக்னோர்லாம் பண்ண மாட்டாரு. யாராச்சும் வந்தா மற்றவங்களாம் நிறைய இக்னோர் பண்ணி பார்த்துருக்கேன். அது ஒரு இன்சிடென்ட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஓகே. எல்லாருக்கும் இது பண்றது. சரி ஓகே, நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இவங்க தான் யார் வந்தா கரெக்டா இருக்கும் ஓகேங்களா? உதயநிதி ஸ்டாலின், சீமான், அண்ணாமலை, விஜய். அண்ணா எனக்கு தெரியல, நான் என்ன விட்டுருங்க, நான் போய் விஜய். இப்போ விஜய் எதனால? அவர் பிடிக்கும். இல்ல இந்த 4 பேர் 3 பேர் தாண்டி நீங்க விஜய்னு சொல்றீங்களா? இவங்க அரசியல்ல இருக்காங்க. நாங்க வந்து பேசிக்கா விஜய் ஃபேன். அதனால வந்து நீங்க என்ன கேட்டாலும் விஜய் தவிரதான் விஜய் விஜய் விஜய்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது தெரியாது. அதனால மத்தவங்கள பத்தி எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. சோ விஜய் ஃபேன்ன்றதுனால அவரை பத்தி கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சு வச்சிருந்தோம். அதனால அவரு தான் செலக்ட் பண்றாரு. எதனாலனா ஏன் 2 ஆப்ஷன் சொல்றீங்க? ஏன்னா விஜய் ஓகே, எனக்கு அவ்வளோ ஒன்றும் கான்ஃபிடென்ட் இல்லை. அவருக்கு அவ்வளோ அரசியலோட இது இருக்குமா, நாலேஜ் இருக்கலாம். பட் ஸ்டில் இவரை கம்பேர் பண்ண போனால் இவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. அகைன் ஃபேமிலி அரசியல் ஆயிடுது. பட் ஸ்டில் இவருக்கு இருக்க அந்த ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குமான்னு சொல்லி டவுட்டாக இருக்குது எனக்கு. இந்த காரணத்தினால இல்லை 2 பேரும் மெர்ஜானாலும் இன்னும் பெஸ்ட். மெர்ஜானா சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 பேரும் யங்ஸ்டர்ஸ், அவங்க தாட்ஸ் 2 பேரும் கலந்து பண்ணாங்கன்னா இருக்கும். மெயின் திங் இதுதான். ஒரு சில காரணங்கள் ஏதாவது இருக்குமா? இல்லை ஆப்வியஸ்லி யங்ஸ்டர்ஸ் அவங்களோட தாட்ஸு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஃபியூச்சர் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு கூட அவங்க யோசிக்கலாம். அந்த ஒரு திறமை இருக்கும். பட் அதுக்கு நான் சீனியர் சிட்டிசன்ஸை நான் குறைய அடிச்சு போடல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டாலின் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, அவரோட கைடன்ஸ் எடுத்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா, நான் சொல்கிறது என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்லுவாருன்னா, ஐடியாஸை வந்து மிங்கிள் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டு எது பெனிஃபிட்டாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து அண்ணாமலையோ அந்த சீமானியோ அவங்களெலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. நம்ம பாரம்பரியம் வந்து இந்த திராவிட பாரம்பரியம். திராவிட பாரம்பரியத்தில் இருக்கும்போது வந்து நல்ல அந்த பழக்கப்பட்டவங்களும் அந்த என்ன சொல்கிறது பழக்கமும் அந்த அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா
சரி இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒருத்தர் அவர் வந்து விஜய் வந்து ஆக்டிங்லாம் நல்லா பண்ணுறாரு, போகிறாரு, வராரு. அவர் இதுக்கு மேலே தான் வளரணும். வரவங்க எல்லாருமே வளர்ந்தவங்களாவே வர முடியாது. அது எப்படி இருக்கணும்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கிறவங்களே இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி கூட என்னுடைய இது ஃபீல் இது. நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பேர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏடா கூடமாக செய்கிற ஆளுநர். ஆளுநர் அப்படின்றது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சட்டம் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதை வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணுறதுக்கோ வைக்கிறதுக்கு தான் அவர். அதை வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரியும். அதனால் ஆளுநரை பற்றி அந்த காலத்தில் சொன்னது தான். ஆளுநர்லாம் வந்து எந்த ஸ்டேட்டுக்குமே தேவை கிடையாது அப்படின்றது தான். அந்த காலத்தில் இந்த ஆளுநர் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போல்லாம் வந்து நியமன போஸ்ட்டுன்றதால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யறதுக்கு உண்டான ஏவலாள் மாதிரி இருக்கிறது தான் ஆளுநர். RN ரவி அவருடைய பேர். அவர்லாம் வந்து ஒர்த்து கிடையாது. அவருக்கு என்ன வேலை செஞ்சுட்டு வந்தாரோ, அவரை வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாவோ என்னவோ இருந்துட்டு வந்தார். அவர் அதுக்கு உண்டான இதுவில் அவர் என்ன கொண்டாந்து விடணும். அவர் அந்த இதுவுலேயே இருக்கிற கொண்டாந்து நீங்கள் வந்து அரசியலில் கொண்டாந்து விட்டதும் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக ஏடா உடமாக பண்ணணுன்றது. அவர் நடையை தவிர ஃபாஸ்ட்டாக செய்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. கடைசியாக அவர் பண்ண தப்புக்கு உதாரணம் வந்து ரொம்ப கரப்ஷனில் 1ஆம் நம்பர் கரப்ஷன் ஒரு துணைவேந்தரை வந்து ஜெயிலே போட்டாங்க. அவர் ஜாமீனில் வந்துக்கிறாரு. மறுபடியும் அவருக்கு அந்த போஸ்டிங்கை போடுறாரு. அவர்கிட்ட அந்த பவர் இருக்கிறதால தானே பண்ணுறாரு. எதையுமே நியாயத்துக்கு கட்டுப்பட்டு அவர் செய்யவே இல்லை. சீமானுக்கு எதனால? ஏன்னா இப்போ கடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது அவர் இவங்களோட அதிக நாள் பதவியில் அரசியலில் இருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த இதுக்கு சீனியாரிட்டி படி மரியாதை கொடுப்போமே. ஓகே, இப்போ வந்து சீமான் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த விஷயத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவர் சிஎம் ஆனால் நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் நினச்ச விஷயம் அது? சீமானை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ இல்லாமல் ஸ்பீடாக இருக்கார். பேச்சில் ஸ்பீடுங்கும்போது, ரெண்டாவது ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு இறங்கி போய் நிற்கிறார். ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேச தலைவர்கள் யாரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதோ அவங்களுடைய பிறந்தநாளை போஸ்டர் அடித்து வெளியே பண்ணுறாரு. இப்போ பழசு வந்து மறக்காமல் ஒருத்தர் இருக்காரு. இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு கொஞ்ச நாளில் கலைஞருக்கு மேலே யார் இருக்காங்கன்னு தெரியல. அண்ணா எடுத்துட்டாங்க, கலைஞர் மாத்திரம்தான் இருக்கா. இவர் அப்படி இல்லை, வருஷம் இல்லை, டெய்லி யார் யாருக்கு இறந்த நாள் வருதோ அந்த இறந்த நாளுக்கு இவர் விளம்பரப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது அவங்களுடைய கொள்கையை ஒரு கொஞ்சமாவது கற்றுக்காமல் இருக்க, அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஏன்னா அதாவது உதயநிதி நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா இருந்தாச்சு, மகன் வருது இல்லை. இப்போ இதில் என்ன ஆப்போசிட்டில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப்பு டிஎம்கேக்கு அடுத்த ட்ரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த ட்ரிப்பு அவங்க பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது கரண்ட் விலையை ஏற்றிட்டாங்க. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒயிட் போர்டை கம்மியாக ஓடுது, லேடிஸ் ஃப்ரீ சொல்லிட்டு டீலக்ஸ் பஸ் விட்டுருக்காங்க. அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே 21 ருபீஸு. அப்போ 3 மடங்கு இப்படி கொடுத்து இப்படி மாறி போச்சு. ஆனால் அடுத்த ட்ரிப்பு வரும்போது உங்களுக்கு எதிர்கட்சியாக வரக்கூடியது விஜய் வரலாம். சீமான் வரும்போது விஜய் ஆப்போசிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவரை இப்போ எப்படி எம்ஜிஆர் கருணாநிதி இருந்தாங்க, அப்புறம் இது கலைஞர் ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ ஸ்டாலின் எடப்பாடி எப்படி வந்தாங்க, அதை மாதிரி அடுத்தால சீமானும் விஜயும் வரட்டுமே. ஒரு திருப்பி விஜய் கொடுப்போம், ஒரு திருப்பி சீமானு கொடுப்போம். ஏன் பழைய பஞ்சாங்கமே போயிட்டு தலைமுறையாக வரதுக்கு போயிடலாம். தலைமை வந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறேன். விஜய் எதனாலன்னா, ஏன்னா அவங்க 3 பேருமே ஆல்ரெடி பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க. ஸோ எலெக்ஷன் பார்த்தவங்க. ஸோ இவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ மாற்றம் தானே எல்லாத்துக்கும் தேவைப்படும்ல. ஸோ இவர்கிட்ட கூட கொடுத்து பார்ப்போமே அப்படின்றது தான். அப்போது விஜய் வந்தால் மாறிடும் நம்புறீங்களா? மாறிடும்னு நம்புறது இல்லைண்ணே, மாற்றிடுவார்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அவ்வளோதான். மாறிடும்ன்றது மக்களோட நம்பிக்கை தானே. இப்போ இவங்க உதயநிதிங்க அவங்க அப்பா இருந்தார், இப்போ இவங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லாம் ஓட்டு எல்லாம் போட்டு பார்த்தாங்க, மாற்றம் வந்துரும்னு. அதுவும் நம்பிக்கை வச்சு தானே பார்த்தாங்க, இதுவும் நம்பிக்கை வச்சு பார்ப்போமே. 2 பேர்த்துக்குள்ள எதனாலக்கா நீங்கள் உதயநிதி சொல்லியிருக்கீங்க, விஜய் சொல்லியிருக்கீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் we have to give யங்ஸ்டர்ஸ் இல்லையா. இப்போ அவங்களுக்கு வந்து நியூ புது ஐடியாக்கள் வரும் அவங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். உதயநிதி ஸ்டாலினும் படிச்சிருக்காரு, விஜய் சாரும் படிச்சிருக்காரு. ஸோ விஜய் சாரும் செய்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் நல்லா எஜுகேட்டட் இல்லையா அவர். ஸோ அந்த வே ஆஃப் திங்கிங் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் சார் கூட எல்லாம் செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஓகே, யார் 2 பேரில் யார் வந்தாலும் பரவாயில்ல. அப்படியா? ஆமாம், சரி, ஓகே. ஐ ஹாவ் மோர் ஹோப். நிறைய நம்பிக்கை இருக்கா.
சில விஷயங்களை பார்த்து ஓகே இவர் வந்து சிஎம் ஆனா அப்படின்னு ஒரு இருக்கும்ல, அட்மையர் ஆயிருப்பீங்களா? எந்த விஷயம் இப்போ ரீசெண்டா நடந்த விஷயங்கள்ல வந்து எது உங்களை ரொம்ப ஈர்த்துச்சு? அவர் வந்து பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் சனதர் எம்ஜிஆர். ஓகே.